ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓஷியன் டோரா சீசன் 2 எபிசோட் 32 தான். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்துக்கு அவங்க போகிறாங்க. முன்னாடி அவங்கள தடுக்கணும்னு சொல்லி ஆசுகாவோட டீமும் ஏகப்பட்ட மிசைலும் நிறையவே சம்மரின்ஸும் அவங்க ரெடி பண்ணுறாங்க. இந்த சைடு அங்கே போகும்போது ஒரு பயங்கரமான டிமானிக் எனர்ஜி அவங்களுக்கு சென்ஸ் ஆகுது. அதுக்கு காரணமும் அந்த ஹாக்குமென் தான். அதனாலேயே அங்க இருக்கிற ப்ரெஷரும் ரொம்ப அதிகமா இருக்குமா, விட்டா அந்த சம்மரினே வெடிச்சிரும். அந்த அளவுக்கு அந்த ப்ரெஷர் வந்து இருக்கு. அங்க இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு நம்பிக்கை இல்ல. இந்த மாதிரி நீங்க என்ன நினைச்சு இங்க வந்தீங்க, இந்த பையன் சொல்றது உண்மையா அது கூட நம்மளுக்கு தெரியல. இல்ல, அவனோட கண்ணை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். அதே மாதிரி அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கான். நீ உங்க அம்மாவை எத்தனை வருஷமா பார்க்கல? சொல்லப்போனா எங்க அம்மாவை நான் பார்த்ததே இல்ல. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி அவங்க உயிரோட இங்கதான் இருக்காங்க, பல வருஷமா இங்கதான் ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு. ஆனா இப்போ அவங்கள பார்த்தா இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லணும்னு ஆசையா இருக்கு. அதே மாதிரி அந்த மீசோ சூப்பை அவங்களோட கையால நான் குடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இதை கேட்டோடனே அவங்க இன்னமும் வேகமா போறாங்க. அங்க இன்னொருத்தரும் வேணான்னு சொன்னாருல, அவரும் இப்ப போக ஆரம்பிச்சாரு. நீ கவலையப்படாத விஷயம், இந்த மாதிரி நம்ம போறோம், உங்க அம்மாவை மீட் பண்றோம். நீ வந்து உங்க அம்மா கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி ஆசமான ஆளுங்க எனக்கு வர வழியில ஹெல்ப் பண்ணாங்கன்னு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வராங்களா, அங்க கண்ணாடி எல்லாம் உடைய ஆரம்பிக்குது. விட்டா அந்த சம்மரினே உடஞ்சிருக்கும். எப்படியும் அவங்க வந்துட்டாங்க. அந்த பில்லரும் அவங்களோட கண்ணுக்கு தெரியுது, ஆனா அதுக்கான என்ட்ரன்ஸ் அது வந்து தெரியல. அங்க விஷயமும் மேல பாருங்கன்னு சொல்ல, மேலதான் அவங்க அம்மா கிரியேட் பண்ண ஏதோ ஒரு வளையம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த தண்ணியில இருக்கிற அந்த ப்ரெஷர் அது வந்து அங்க சுத்தமா இல்ல. எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மாவோட பவரால் தான் இது வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். விஷயம் இது வந்து உனக்கான டைம், போ மீட் பண்ணு. போகும்போதே அவங்க அம்மாவை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். உஷியோ அவ்வளவு தூரம் வந்தக்கப்புறம் உஷியோக்கு அங்க என்ன சொல்லணும்னே தெரியல. அங்கதான் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அங்க வந்தக்கப்புறம் வாத்தியே வரல, அப்படியே கண்ணீர் விட்டு அழுவுறானா. அந்த இடத்துல அவங்க கூப்பிடுறாங்க, உஷியோ இது நீதானா? உஷியோ இந்த மாதிரி நான் உன்னை எப்பயோ விட்டு போயிட்டேன். அந்த டைம்ல உனக்கு நடக்க தெரியாது, தவழ்ந்துதான் போவிய. அந்த டைம்ல பார்த்தது, அதுக்கப்புறம் நீ நல்லாவே வந்துட்ட உஷியோ. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நீயும் உன்னோட அப்பாவும் கண்டிப்பா என்ன மன்னிக்க போதில்லை. ஏன்னா உங்க ரெண்டு பேரை அப்படியே நான் விட்டு வந்துட்டேன். நான் இதுதான் என்னோட டியூட்டி, இதை நான் பண்ணியே ஆகணும். அதுக்கும் மேல என்னது, உன்னோட தலையாண்ட ஏதோ ஒரு மார்க் இருக்கு, அதுவா அந்த கம்மியாச்சு அவங்களால எனக்கு மார்க் வந்தது. அப்பனா அது ரொம்ப வலிச்சிருக்கும்ல. இதே மாதிரி ஒருத்தங்க கிட்ட அவன் சண்டை போட்டிருப்பான்ல, எல்லா மார்க்கையும் அவன் காட்டுறான் இது அதுன்னு. நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கு காரணம் ஒரு வகையில நான் தான், அதனால என்ன மன்னிச்சிரு. இல்ல அப்படி சொல்லாதீங்க, மாதிரி உங்க மேல எந்த விதமான தப்பும் இல்ல. நீங்க ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், இந்த இடம் என்ன இருக்கும். அத்தனை வருஷமா இதை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்க. விஷயம் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கண்டிப்பா. உன்னோட மண்டியை பெட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த சைடு அந்த யோகாயோட வெஸ்ட் ஈஸ்டோட பாஸ், அவங்க ரெண்டு பேரும் ஒரு யோகாயோட ஆர்மஸை வச்சுன்னு அந்த சைடு வருவாங்களா. அந்த ஈஸ்டோட பாஸும் அதை டைரக்டா அழிக்கலான்னு பாக்குறான். ஆனா அது வெஸ்ட்டுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். டைரக்டா போறது ஒன்றும் சரியில்லை. இதே மாதிரி இவங்க வந்து இங்க சண்டை போடுவாங்களா, அங்க வந்து அவங்க பிட் பண்ணலான்னு போறாங்க. அங்க உஷோக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. உஷோ அங்க கேக்குறான், அம்மா சொல்லு என்ன விஷயம். அது வந்து சூஷிய இப்படின்னு அவன் பாதி வார்த்தைய சொல்றான். அங்க அவங்களுக்கு சிரிப்பா வந்து என்ன சொல்றான்னு, விஷயம் நீ வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்க விஷயம். அதுக்கப்புறம் அவங்க பிட் பண்ணலான்னு போறாங்களா, அந்த இடமே அழிய ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் அந்த வெளியில இருக்க ஹைசுகாவாவோட ஆளுங்க தான். அவங்க இந்த இடத்த தாக்குனாலேயே அந்த இடம் உடைஞ்சு ஃபுல்லா தண்ணி எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்குது. இந்த உஷியோட அம்மா எதிர்பார்க்கல, அவங்கள நல்லாவே இந்த ஹாக்குமென் ட்ரிக் ஆக்கிருக்கு. இப்ப எனக்கும் வேற வழியில இந்த பேரியரும் கொஞ்சம் கொஞ்சமா உடைய போகுது. வந்து போகணும், எனக்கும் கூட இருக்கணும்னு ஆசைதான். இப்போ வந்து இது லிமிட்ல இருக்கு. அங்க இது கேட்கும் போது உஷோவுக்கு அங்க என்ன பண்ணுனே தெரியல. கிட்ட 700 வருஷமா பேரியரை போட்டு இதை பாதுகாத்துருந்தாங்க. இப்போ இந்த பேரியரும் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. அந்த ஹாக்குமென் அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. அதுவும் அப்படியே வெளியில வர நம்ம உஷோவுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. உஷோட அம்மாவும் சொல்லி தடுக்க ட்ரை பண்றாங்க, இருந்தாலும் அது கேட்கல. அது அப்படியே சம வேகமா வெளியில போக ஆரம்பிக்குதான். ஸ்பீடு அது ரேடார்ல வருது. இதை பாக்குற அவங்களுக்கு எதுவும் புரியல. ஏதோ ஒரு விஷயம் நம்மள நோக்கி சம வேகமா வந்துன்னு இருக்கு, என்னதுன்னு தெரியல. நம்ம தான் அந்த பில்லரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமும் எப்படி அதால வர முடியுது. அதுதான் அந்த யோகை பாஸோட சண்டையும் போயின்னு இருக்கு. வெஸ்டோட பாஸும் ஈஸ்டோட பாஸை தடுக்க பாக்குறாரு. இருந்தாலும் அவரு கேட்கிற மாதிரியே இல்ல. அந்த இடத்துல போன சம்மரின் எல்லாமே அப்படியே தண்ணியில இருந்து பறந்து வர இதை பார்த்து யோகாயோட லீடர் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆனா அது யோசிக்காம அந்த யோகாயோட அந்த லீடர் அந்த ஆர்மரை அப்படி கிழிக்குது. அங்க மேல வந்து சொல்லுது, நான் தான் ஹாக்குமேன், இந்த உலகத்தை அழிக்க வந்திருக்கேன் திரும்பவும். இந்த விஷயம் அங்க இருக்கிற பெரிய பெரிய ஸ்டேஷனுக்கு எல்லாம் தெரிய வருது. இது ஒரு விஷயம் ஜப்பானை அழிக்குதுன்னு. கீழே
உங்க உஷியோட அம்மாவும் சொல்றாங்க இப்போ வேற வழியே இல்ல, நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஏன்னா இப்போ அந்த பில்லரை அதை அழிச்சிச்சு. பில்லர் தான் ஒரு சப்போர்ட்டா இருந்தது இந்த ஜப்பானுக்கு. ஆனா இந்த பில்லர் இல்லைன்னா அவ்வளவுதான், கொஞ்சம் கொஞ்சமா ஜப்பான் அப்படியே முழுங்க ஆரம்பிக்கும். இந்த சைடு நியூஸ் மீடியான்னு அதே விஷயம் தான் ஓடுது. எல்லா இடத்துலயும் ஜப்பான்ல இந்த மாதிரி நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்துல அங்க ஹெலிகாப்டர்லாம் போய் அந்த ஹாக்குமனை கேப்சர் பண்ண அந்த விஷயத்த பார்த்து எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க. ஏன்னா இதுதான் அந்த ஹாக்குமனுக்கும் வேணும். அந்த ஹாக்குமன் இதோட பலமே இந்த பயம் தான். அதே மாதிரி அங்க ஏகப்பட்ட வித்தியாசமான குளோன் எல்லாம் வேற உருவாக்கி வச்சிருக்குமா, இதை பார்த்து மத்தவங்க இன்னமும் பயந்து போறாங்க. இந்த சைடு அங்க உஷியோட அம்மா கிட்ட அவன் சொல்றான், இப்போ நம்ம என்ன பண்றது, இப்போ என்னால அது முன்னாடி என்ன பண்ண முடியும், போன வாட்டி அது கிட்ட நிக்கும் போது நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், என்னோட பாடி அது மூவ் கூட ஆகல, அதனால வாங்க இந்த மாதிரி நம்ம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போகணும். இல்ல நம்மளால அப்படி பண்ண முடியாது, ஏன்னா யோசிச்சு பாரு ஜப்பான்ல நிறையவே மக்கள் இருக்காங்க, அவங்களும் இதனால சாகிற மாதிரி இருக்கும். ஆனா நான் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை இப்பதான் மீட் பண்ணேன், அவங்கள இழக்க விரும்பல, இப்பதான் நான் உங்களை மீட் பண்ணதே. இப்பயே அந்த ஹாக்குமனை எதிர்த்து சண்டை போட போனேன்னா கண்டிப்பா நான் இறந்து போயிடுவேன், அது கூடவே நீங்களும் இறக்குற மாதிரி இருக்கும், எனக்கு நீங்க இறக்க கூடாது, அதனால எனக்கு அந்த ஹாக்குமனை நினைச்செல்லாம் கவலையே இல்ல. அங்க விஷயம் சொல்றானா அங்க மூஞ்சிலே அவங்க அறையிறாங்க, உனக்கு ஏன் புரிய மாது, நீ சண்டை போடணும். ஐயோ எனக்கு எதுவுமே புரியல, இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல எல்லாருமே மறந்து போயிட்டாங்க, அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹாக்குமன். என்னோட காதுல எல்லாருமே சொன்ன விஷயம் ஹாக்குமனை கொல்லணும்னு. இப்ப அந்த ஹாக்குமன் அதாலதான் எங்க அம்மா என்ன அடிச்சாங்க, அதனால நான் ஒன்னும் அதை விட போதில்ல, அதை நான் கொல்ல போறேன். சம வேகமா ஒரு கோவத்தோட அவன் போறானா. உஷியோட அம்மாவும் கத்துறாங்க, நீ கோவத்தோட சண்டை போடக்கூடாதுன்னு. ஆனா அவன் கேட்கவே இல்லையே, மேல போய் அப்படியே வெட்ட ஆரம்பிக்கிறான் எல்லாத்தையும். மேல ஒரு 3 பீஸ்ட் இருக்கு. ஸ்டார்டிங்ல பார்த்தேன் வேல் மாதிரி இருக்கிற அந்த யூகாய, அதே மாதிரி அந்த பாட்டியை கொண்டு இருக்கும்ல அதுவும் அங்கதான் இருக்கு. இது பத்தாதுன்னு அந்த டொவாக்கா அந்த லேடியும் இருக்கு. ஹீரோட நிலைமையும் அதனால மோசமா இருக்கும்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து பைத்தியம் மட்டும் அவன் தாக்குறான். அங்க ஒரு கட்டத்துல டோரா தான் இருக்குது, உனக்கு என்ன பைத்தியமா, நீ என்ன பண்ண இருக்க, நான் வந்து அதுங்களை விடக்கூடாது. ஏய் அதுங்க எல்லாம் அதோட வாழு தான், அதோட வாழை வச்சு ஒரு மாஸ்டர் அது கிரியேட் பண்ணிருக்கு, அதோட டெய்ல இருந்தா என்ன பிரச்சனை, நான் எல்லாத்தையுமே கொல்ல போறேன், இன்னைக்கு அதை அழிக்க போறேன். நீ சொன்னா கேள் தான், ஏதோ ஒரு விஷயம் கூட தப்பா இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா உன்னை பொசஸ் பண்ண பாக்குது. அங்க கீழே அவங்க அம்மாவும் சொல்றாங்க, ஆமா உஷியோ வந்து அதை சொல்ற ஒரு வார்த்தைக்கும் மயங்க கூடாது. அங்க இப்பதான் அந்த ஹாக்குமனும் கீபா அந்த பையனை பத்தி அது பேசுது, உன்னோட அந்த நெருக்கமான பையன் அவனையும் நான் ஏன் பக்கமாக்குனேன், எனக்கு ஞாபகம் இருக்கா. ஆமா டோரா, இந்த மாதிரி அகிபா கூட நீ சண்டை போட்டல, அங்க என்ன ஆச்சு, அவனுக்கு எதுவுமே ஆகல. இல்ல அவன் இறந்து போயிட்டான், நான் அவனை கொன்னுட்டேன், அதனால அவன் இன்னமும் கடுப்பாவறான். இன்னது நீ கொன்னுட்டியா, அவன் ஒரு மாங்கு எனக்கு ரொம்ப நெருக்கமானவன், இன்னொருத்தனும் என்ன விட்டு போயிட்டானா, இது எல்லாத்துக்குமே காரணம் அதுதான். ஏன் டோரா நீயும் எதுக்கு அவனை கொன்ன, நீ ஏன் இப்படி பண்ண டோரா. அந்த ஹாக்குமன சொல்லுது, எனக்கு தெரியுமா டோரா அங்க கொல்லும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணுச்சு, இது கேட்கும் போது அங்க இன்னமும் கஷ்டப்படுறான், நீயும் ஏன் இப்படி பண்ண டோரா. அங்க டோராவும் அவன் சொன்ன விஷயத்த சொல்ல பாக்குது, அவன் தான் அப்படின்னு சொல்ல வந்து அதுக்குள்ள உஷியோ கத்த ஆரம்பிச்சான், நீ வந்து அவனை கொன்னுட்டல, எதுக்கு அவனை அப்படி கொன்ன, நான் வந்து உன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன். விஷயம் இங்க கத்துறனால டோராக்கும் ஒரு விஷயம் ஞாபகம், என் கூட சண்டை போடும் போது ஹோல் பேக் பண்ணதானே, இந்த விஷயம்லாம் ஞாபகம் வர அது பயங்கரமா கத்திக்கினே சொல்லுது. ஆமா நான் அவனை ப்ரூட்டலா கொன்னேன், அப்படியே பிரிச்சு எஞ்சிட்டேன் அவனை. இது கேட்டு அவன் இன்னமும் கஷ்டப்படுறான். டோராவை அப்படியே தட்டி விட்டு அங்க முன்னாடி போறான். உஷியோட அவங்க அம்மாவும் சொல்றாங்க, உஷியோ நீ என்ன பண்ணிருக்க, உனக்கு ஒரு நம்பிக்கையா இருந்தது அது டோரா ஒண்டிதான், அதையும் நீ விட்டுட்ட. இந்த சைடு அந்த மாங்குகளோட கும்பலும் அவங்க வந்திருக்கு. பேரியரை வச்சு அந்த ஹாக்குமனை அவங்க தடுக்க பாக்குறாங்க, அவங்களால ஓரளவு தான் தடுக்கவே முடியுது. இந்த சைடு நாக்கமுராவும் நம்ம உஷியோக்காக வேண்டிக்கிறான், அவன் வந்து நல்லா இருக்கணும், அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க உஷியோ கிட்ட அந்த ஹாக்குமனை சொல்லுது, எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மாங்குகளோட கும்பல் அது வந்து அந்த ஐலாண்ட்ல இருக்கு, அதே மாதிரி உனக்கு பிடிச்ச அந்த பொண்ணு அவளும் அந்த டவுன்ல தான் இருக்கானு. ஆனா என்ன பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் முடிஞ்சு போயிடுச்சு, நான் அவங்க 2 பேரையும் அழிக்க போறேன். ஒரு பெரிய பிரெத்தோட ஒரு அட்டாக் அது பண்ண போகுமா. அங்க உஷியோ இதனால செம கடுப்பா வரான், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குது, அப்பாவும் நாக்கமுராவும் தான், நல்லா இன்னமும் கடுப்பாய் அங்க தாக்க போறான். நான் உஷியோவால அங்க தடுக்க முடியல, அதோட அட்டாக் நல்லா உஷியோ அப்படியே கீழே விடுறான். ஆல்ரெடி சொன்ன உஷியோ உன்னோட கோவத்தால ஒன்னும் அதை அழிக்க முடியாது, அது இன்னமும் பிரச்சனையை தான் உருவாக்கும். அங்க உஷியோட அம்மா கிட்டயும் அது சொல்லுது, இந்த மாதிரி என்ன பண்ணிருக்க, உன்னோட மகனை பாத்தியா, உன்னோட மகனால என் முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியல, அதே மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு தான் என்ன அடைச்சு வைக்க போறேன் இந்த பேரியனால, இந்த பேரியரை இப்போ உட, இல்ல என்னால முடியாது, அந்த பேரியரை உடைச்சா நீ வந்து எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிச்சிருவ, என்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு கண்டிப்பா உன்னை கொல்லதான் போறேன். அப்படியா, ஆனா நீ ஒன்னும் உன்னோட பழைய ஸ்டேட்ல இல்ல, உண்மையை சொன்னா. திடீர்னு மயக்கவும் ஜேமே வராங்களா. அங்க ஹாக்குமன் சொல்லுது, அடுத்த சயின்டிஸ்டா இவங்கள வச்சுதான் நீ என்ன தடுக்க போறியா. இந்த சைடு உஷியோட காதலியும் அந்த பீஸ்ட் ஸ்பியருக்குள்ள இருக்கிற அந்த ஜேமோட பிரதர் அவரு பேசுறாரு, என்ன உஷியோ இப்போ வந்து உனக்கு புரியுதா நான் எதுக்காக அதை எவ்வளவு வெறுக்கிறேன்னு. இப்போ எனக்கு நடந்த விஷயம் தான் உனக்குள்ள வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்னோட அப்பாவை இழந்தேன், அதுக்கப்புறம் என்னோட அம்மா, அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டரு, இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இப்போ நீயும் அதே நிலைமையில தான் இருக்க, உன்னோட அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நீ இழந்துட்ட. இதுக்கப்புறமும் என்ன பண்ணிருக்க, அந்த
ஹேட்ரட்டை வச்சு அதை கொல்லு, நீயும் நானும் ஒண்ணுதான், அந்த ஹேட்ரட்டை வச்சு கொல்லு அப்படின்னு சொல்ல அங்க உஷியோ செம வேகமா கொல்றதுக்கு போறான். ஹாக்குமெனும் அப்படியே கண்ணை முடிக்குது. உஷியோ டைரக்டா அப்படியே மண்டையிலேயே தாக்குறானா, அவ்வளவுதான் அதோட கதையை முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுதான் கிடையாது. ஏன்னா அந்த பீஸ்ட் ஸ்பியர் அது அப்படியே சுக்குனரா ஒஞ்ச போது இந்த டோகிசாக்கி பார்த்திருக்கோம்ல ஒரு ஃபியூச்சர், அந்த விஷயம் அப்படியே இங்க ஏற்படுது. அதனால எல்லாருமே ஒஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த பீஸ்ட் ஸ்பியர் தான் ஒரு நம்பிக்கையா இருந்தது. ஆனா இப்ப அதுவே ஒஞ்சு போயிடுச்சுன்னா இவங்களால என்ன பண்ண முடியும்? உங்க உஷியோவை அதோட வாழை வச்சு அப்படியே பறக்க விட்டு அவ்வளவுதான் என்ன எதிர்த்து நின்ன அந்த பீஸ்ட் ஸ்பியர் அதை நான் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டேன். ஆக மொத்தத்துல நான் ஜெயிச்சிட்டேன், அதுக்கு மேலேயான தடுக்க யாருமே இல்ல அப்படின்னு ஹாக்குமன் சொல்லுது. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா நம்பிக்கையா இருந்த அந்த பீஸ்ட் ஸ்பியர் அதுவே ஒஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோவால அங்க என்ன பண்ண முடியும் எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். எபிசோட்ல சீசன் 2 எபிசோட் 6, 7 அதாவது 32, 33 இது ரெண்டுத்தையும் நான் கவர் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் வர எபிசோட் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம எல்லாருமே லைக்க போட்டுருங்க. நான் வீடியோ பாக்குறீங்க, நான் லைக்க போடுறது இல்ல. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.